எதுக்கு அங்க போய் நிக்கியா? கொஞ்சம் இந்த பக்கம் வாயா, உள்ள வந்து நில்லு. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்பதான் யாரெல்லாம் வர்றான்ட்டு தூரத்துல இருந்து என் கண்ணு வழியா பார்க்க போறேன். அப்பதான் யார் அழகா இருக்கான்ட்டு சொல்லுவேன். இப்ப என்ன யார் அழகா இருந்தா? இதெல்லாம் கணக்கு பாக்குறதெல்லாம் உனக்கு ஒரு வேலையாக்கும். ஆமா பின்ன, உனக்கு ஒரு வேலையே இல்ல. சரி, பேக்கையாச்சும் கையில வச்சுக்கோ. பூமாரி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? பேக் அங்க இருக்கட்டும், பாத்துக்கோ. அதுக்கப்புறம் எடுத்துக்கிடலாம். இல்லன்னு வை, மேக்கப் எல்லாம் ஈஸியா கலைஞ்சிரும். அழகா இருக்கு உன் Dress. அப்படியா? உன் குழந்தை கூட நல்லா இருக்க. இந்த பட்டு பாவாடை எப்ப எடுத்தீங்க நீங்க? சொல்லவே கிடையாது. இது போன வாட்டி எங்க சித்தப்பாக்கு கல்யாணம் முடிச்சாங்கல்ல, அப்ப எடுத்ததுதான். அந்த பட்டு பாவாடை தான். கொஞ்சம் கட்டா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் எங்க அம்மா எடுத்து விட்டு கடுமையா லேட் ஆயிட்டு. அதனாலதான் எனக்கு அப்பவே லேட். இல்லன்னா நான் தானே இங்க வந்து ஃபர்ஸ்ட் நிப்பேன் பஸ் பிடிக்க. நான் வந்தோனே நினைச்சேன், என்னடா மீனுவை இன்னுமே காணமேன்ட்டு. ஓ, நீ அதுக்கு தான் லேட் ஆக்கிட்டியோ? ஆமா தீபி, உன் Dress தான் அழகா இருக்கு. என்கிட்ட எல்லோ கலர்ல இல்ல, ப்ளூ தான் இருந்துச்சு தாவணி. அதான் நீ வர சொன்னியா ப்ளூ கலர் போட போறேன்ட்டு. இது கொஞ்சம் மேட்சா இருக்கும்ல, அதனால தான் இதை எடுத்து போட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கலர் டல் அடிக்குது. என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கு உனக்கு. ஆனா உன் ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் ஏன் மாற மாட்டேங்குதுன்னே தெரியல. தீபி, அதை ஏன் காக்கா? எங்க அம்மாக்கும் சித்திக்கும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எப்படி ரெடி பண்ணி விட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு. பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க சூப்பரா மேக்கப் போடுவாங்க. அவங்க இன்னைக்கு பாத்துக்கல தெரியுமா? ஓ அப்படியா? உங்க அம்மாக்கு மேக்கப் போட தெரியாதோ? தெரியாது. அதனாலதான் எங்க அம்மா தலையே கட்டாம விட்டாங்க. சப்போஸ் அவத்து வேற மாதிரி கட்டி விட்டுச்சா நல்லா இல்லாம ஆயிட்டுனா என்ன பண்றதா? அதனாலதான் எங்க அம்மா இப்படியே விட்டுட்டாங்க. சரி, இருக்கட்டும். இதுவும் நல்லா தான் இருக்கு, அப்படி நான் சொல்ல கிடையாது. இருந்தாலும் புது ஹேர் ஸ்டைல் என்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்ல. நான் பாரு, எங்க அம்மா தான் இப்படி பண்ணி விட்டாங்க. அப்படியா? அஞ்சலி ஆண்டிக்கு இதெல்லாம் கூட பண்ண தெரியுமா? நான் எங்க அம்மா கிட்ட போய் நல்லா சண்டை போடுவேன் பாரு. ஏய், அப்படி சொல்லாத. அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போடக்கூடாது, சரியா? ஆமா, பூமாரிக்கு யாரு மேக்கப் போட்டு விட்டா? அது எங்க பூமாரி சித்தி போட்டு விட்டாங்க. நல்லா இருக்கோ? சகிக்கல. அவ இன்னும் எப்பவும் போல வந்திருக்கா? நல்லாவே இல்ல பாத்துக்கோ. அதுலயும் காதுல எவ்வளவு பெரிய தொங்காட்டம். அதை பார்த்தாலே ஒரு மாதிரி வர்ற. அப்படியா? என் குழந்தை நல்லா இருக்கா? என் நெக்லஸ் பாரு, களத்தோட ஒட்டி சூப்பரா இருக்குல்ல. உனக்கு தான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உன் நெத்தி சுடி அருமையா இருக்கு. அதே கலர்ல கிடைச்சிருச்சு. என்ன பூமாரிக்கு ஐயோ பாவம், ரோஸ் கலர்ல கிடைக்கலையோ? அவ வெள்ளை கலர்ல வச்சிருக்கா நெத்தி சுடி. இது எங்க அம்மா முன்னாடி எடுத்தது இருந்துச்சு, அதான் வச்சு விட்டாங்க. பூமாரிக்கு ஒயிட் தான் இருந்துச்சு போல, அதான் அவ அதையே வச்சுக்கிட்டு. இதுங்க ரெண்டும் நம்மளை பத்தி தான் கழுவி கழுவி ஊத்துறாங்கன்ட்டு நல்லா தெரியுது. தீபி ஏதாவது சண்டை போடுவாளங்கிறதுக்காண்டி தான் நான் சித்தி கிட்ட ஓவர் மேக்கப் வேணான்னு சொன்னேன். இப்ப பார்த்தா நம்மளே வச்சு செய்யறாங்க. சரி, இருக்கட்டும், நமக்கு என்ன. இவங்க சொன்னாப்ல என் Dress மேக்கப் எல்லாம் நல்ல எல்லாமே ஆயிட போகுது. நல்லா தான் இருக்கு. எனக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பூமாரி, சொல்லு தீபி. இங்க பாத்தியா மீனு என்ன சொன்னான்னு கேட்டியோ? இல்லையே, கேட்கலையா? என்ன சொன்னா? அவ உன் தொங்காட்டத்தை பத்தி கிண்டல் பண்றா. தொங்காட்டமா? அதான் உன் காதுல பெரிய சிமிக்கி மாதிரி போட்டிருக்கியே கம்மலு, அத பத்தி இவ நல்லா கிண்டல் பண்றா பாத்துக்கோ. ஏன் போட்டா இப்ப என்னவா? என்கிட்ட இருக்கு, நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இல்லன்னா அமைதியா நில்லுங்க. தேவையில்லாம இப்படி எல்லாம் அடுத்தவங்க கிண்டல் பண்ணாதீங்க. ஏய் பாட்டில அவ என்ன கோவப்படுறான்ட்டு அவகிட்ட எதுக்கு தேவையில்லாம சொன்னியா? சும்மா தான் சொல்லி பார்த்தேன். பூமாரி, கோவமா? கோவம் இல்ல, சரியா? அமைதியா நில்லு. சும்மா ஆள் கிடைச்சோன்னு கமலப்பட்டி ஓட்டிட்டு கோவமான் வர கேக்குறியோ? சரி சரி, சாரி. இவ சொன்னாங்கக்காண்டி தான் உன்கிட்ட சொன்னேன். நீ சிரிப்பேன்னு பார்த்தனா கோவப்பட்டுட்டு இருக்க. முதல்ல கொஞ்சம் உள்ள நவண்டு நில்லு, இல்லனா போற வழியில ஏதாச்சும் வந்து அடிச்சிட்டு போயிட போகுது. பூமாரி, ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன பின்ன நீ மட்டும் என் தொங்காட்டம் நல்லா இல்லங்கற? நான் உன் Dress ஏதாவது சொன்னனா இல்ல உன் ஹேர் ஸ்டைல் ஏதாவது சொன்னனாக்கும்? சரி, சாரின்றல விட. ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. என்னவா இவளுக்கு? ஆமா, என்னன்னு தெரியல. இன்னைக்கு அவளுக்கு ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லாம ஆயிடுச்சுல, அதான் நல்ல கோவமா இருக்கா போல. எனக்கு தான் நல்லா இல்லாம ஆகணும்னு நினைச்சு எங்க அம்மாவை விட்டு எனக்கு பண்ண சொன்னா தெரியுமா? நான் தான் பூமாரி சித்தி கிட்ட பண்ணலாம்னு நினைச்சேன். கடைசில பாத்தீல என் ஹேர் ஸ்டைல் என்ன தரமா வந்திருக்குன்ட்டு. அவ ஹேர் ஸ்டைல் 0. ஹாய் பூமாரி. ஏ மித்து, அழகா இருக்கு உன் பட்டு பாவாடை. அப்படியா? உன் கலரும் சூப்பரா இருக்கு. எல்லோ கலருக்கு ரோஸ் கலர் காம்பினேஷன். அடி தூள் போ. ஆனா என் குலதை விட உன் குலதை அருமையா இருக்கு. நீ அங்க பாரு, அழகா இருக்கு அவ பட்டு பாவாடை. சூப்பரா இருக்குல, நல்ல விலை கூட இருக்கும் போல. ஏய் மீனு, இங்க பாரு.
பாரு. அவ பட்டு பாவாடை வேணா நல்லா இருக்கலாம். ஆனா அவ தலைய பத்தில ஹேர் ஸ்டைலே பண்ண கிடையாது. அதனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரும். நீ வேணா பாரு. அட ஆமா, அவ தலையில ஒண்ணுமே செய்ய கிடையாது. நீ தான் அழகா பண்ணிருக்க. உங்க அம்மா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா இத பண்ணி முடிக்கிறதுக்கு? அந்த நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு எனக்கு எப்படினாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். நீ வேணா பாரு. ஆமா ஆமா கிடைக்கும். ஆனா அவ ஒட்டியானம்லாம் போட்டிருக்கா. அது பார்க்கிறதுக்கு அழகா இருக்குல்ல? ஆமா நல்லா தான் இருக்கு. அவ கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் கூட அருமையா தான் இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல கிடையாது. ஆனா ஹேர் ஸ்டைல் இல்லையா? ஏய் நெத்தி சுடி எதுவுமே போடலையா? எல்லாமே வச்சிருக்க பூமாரி. லேட் ஆயிட்டல அதான் என் பேக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஸ்கூல்ல போய் போட்டுருக்கலாம். ஓ அப்படியா? நீ ஹேர் ஸ்டைல் எதுவுமே பண்ணிட்டு வரலன்னு நினைச்சா? ஏய் பூமாரி, நான் போய் பண்ணிட்டு வராம இருப்பேனா? எல்லாமே பேக்குள்ள இருக்கு. ஸ்கூல்ல வந்துதான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இப்பவே எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அதுக்கப்புறம் பஸ் போயிட்டுனா என்ன செய்யண்டு நான் அவசர அவசரமா அடிச்சு விழுந்து ஓடி வரேன் தெரியுமா? ஓ அப்படியா? நான் கூட நீ ஹேர் ஸ்டைல் ஒன்றும் பண்ணலையேன்னு நினைச்சேன். சரி நல்லதுதான். டிபி ட்ரெஸ் பாத்தியா நல்லா இருக்கா? பார்த்தேன். ரொம்ப ஓவர் சீனா இருக்கு. எங்க அஞ்சலி சித்தி தான் தலையெல்லாம் கட்டி விட்டாங்க. பரவாயில்லையா? நீ மட்டும் என்ன தலை இப்படி கட்டியிருக்க? அவ ஏதாவது சண்டை போடுவாள்ல, எனக்கு நல்லா கட்டினா. எனக்கு பூமாரி சித்தி கட்டி விட்டாங்க. அதான் சித்தி கிட்ட நானே சொல்லிட்டேன் எனக்கு சிம்பிளாவே கட்டி விடுங்கன்ட்டு. லூசா நீ? இன்னைக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாங்க. நீ என்னன்னு பார்த்தா ஒழுங்கா ரெடி ஆகாம சித்தி கிட்ட இப்படி சொல்லியிருக்க. அதானே பார்த்தேன் உங்க சித்தி அழகா ரெடி பண்ணி விடுவாங்களான்ட்டு. இருக்கட்டும் பரவாயில்ல. அவ ஒழுங்கா சேட்டை பண்ணாம இருந்தா சரிதான். இங்க பாரு பூமாரி, நீ இப்படியே விட்டு கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயா, கடைசியில் அவ ஜெயிச்சுட்டு போயிருவா. ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், என் சிஸ்டர் தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. எனக்கு ஹாப்பி தான் அவ ஜெயிச்சா. அடடே, எல்லாரோட பட்டுப்பாவோட தாவணியும் செம்மையா இருக்க. டீச்சர் யாருக்குள்ளது எப்படி இருக்கு? அருமையா இருக்க. ஹேர் ஸ்டைல்லாம் புதுசா. டீச்சர் கேட்டுட்டாங்க மீனு, எனக்கு சிரிப்பா அடக்க முடியலையா? டீச்சர் ஆமா டீச்சர், எங்க அம்மா கட்டி விட்டாங்க. ஓஹோ அப்படியா? சூப்பரா இருக்க. ரொம்ப பண்ணிட்டு இருக்கல்ல. உனக்கு தெரிஞ்சா சரிதான். தேவையா இது உனக்கு? ஒழுங்கா நல்ல தலையா கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஸ்கூலுக்கு வா, உனக்கு ஹேர் ஸ்டைல நான் மாத்தி விடுறேன். ஏய் சும்மா இரு, அப்புறம் அவ டென்ஷன் ஆயிடுவா. ஆளை விடு. ஏன் பூமாரி நீ இப்படி இருக்க? அவளுக்கு போய் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க. அவ பாரு உன்னை வச்சுக்கிட்டு அவ மட்டும் அழகாயிட்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ என் பட்டு பாவாடை, என் ஹேர் ஸ்டைல்லாம், என் கம்மல் எல்லாம் நல்லா இல்லன்னு நீ சொல்றியா? அப்படி இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க. அவளை விட நீ கூடுதல் அழகா தான் இருக்க. அப்புறம் என்ன பிரைஸ் யாருக்கு வருதுன்னு இதுவரை நமக்கு தெரியாது. நம்மளோட மேக்கப் லுக் எல்லாம் டீச்சருக்கு தானே பிடிக்கணும். நம்மளே நம்ம ஒருத்தவங்கள பாராட்டிட்டு இருந்தா எப்படியா? அதுவும் சரிதான். எனக்கு தான் கிடைக்கும் நினைக்கிறேன். டீச்சர் பாத்தீங்களா என் ஹேர் ஸ்டைல பத்தி எப்படி பேசுறாங்கன்ட்டு? டிபி உனக்கு பரிசு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோயா, எங்க வீட்டுக்கு வருவியா? ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். வரேன். இப்போ என்ன அதுக்கு 2-3 போட்டோனால எடுத்துக்கோ. சரி சரி. என்னாச்சு? இன்னும் பஸ் வரல போல? ஆமா டீச்சர், நாங்களும் இவ்வளவு நேரம் நின்னுட்டே இருக்கோம், பஸ் காணோமே. டெய்லி இந்த பஸ்காரனுக்கு லேட்டா வர்றதா வேலையா போச்சு. ஏய் மீனு, கழுத்துல போட்டிருக்கிறது தங்கமா? இல்ல டீச்சர், கவரிங்கி. அதானே பார்த்தேன். எல்லாரும் கவரிங்லயே குளிச்சிட்டு வந்திருக்கீங்க போல. ஒண்ணு கூட தங்கம் இல்ல என்ன? டீச்சர் நான் போட்டிருக்கிறது தங்கம். ரொம்ப தான் பிஹேவ் பண்ணுவா. பெரிய இவகிட்ட மட்டும் தான் தங்கம் இருக்க மாதிரி, வேற யாருக்கிட்டையும் இல்லாத மாதிரி. அதானே? ஓ அப்படியா? உன் நெக்லஸ் அருமையா இருக்க. தங்கமா அது? ஆமா டீச்சர், எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தாங்க. ஓ அப்படியா? சூப்பரா இருக்க. தேங்க்ஸ் டீச்சர். ரொம்ப பீத்தாத என்ன? தங்கம்லாம் எங்ககிட்டயும் இருக்கதா செய்யுது. நாங்க இன்னைக்கு சும்மா தான் கவரிங் போட்டு வந்திருக்கோம். ஏய் இங்க பாரு, நான் உன்னை இப்ப ஏதாவது சொன்னேனா? நீ தங்கம் போட்டு வந்திருக்கியா கவரிங் போட்டு வந்திருக்கியான்னு டீச்சர் கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். எடக்கு மடக்கா என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மூக்குல இருந்து தக்காளி சட்னி ஒழுகும் பாத்துக்கோ. அம்மா அந்த பிள்ளை என்னலாம் பேசுது? சௌரியான ரவுடி பிள்ளையா இருக்கும் போல. இன்னொரு வாட்டி என்ன ரவுடின்னு வச்சுக்கோ, மூக்குல இருந்து தக்காளி சட்னியா கொப்பளிக்கும் பாத்துக்கோ. திமிரு, நல்ல திமிருமா, பண திமிரு. ஏய் தேவையில்லாம அவளை எதுக்கு வம்புக்கு இழுக்குற? உன் பேசாம இரியா. குமாரி இங்க பாரு, நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல சரியா? அமைதியா நின்னுக்கோ. என்கிட்ட தானே பேசுன, என்கிட்ட பேசு. அவகிட்ட என்ன பேச்சு உனக்கு?